ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன். இப்போ சின்ன லிமிட்ஸஸ் மன்களோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். முதல்ல எபிசோட்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் தெளிவாக புரியும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லே ஃபுல் அண்ட் ஃபுல் பனி. அங்கே எல்லாம் ஃபுல்லாக பனி பிரதேசமாக இருக்கும், பனி பெஞ்ச பிரதேசமாக இருக்கும், ஃபுல்லாக பனியாக தான் இருக்கேன். நம்ம ஹீரோன் எங்கே வந்துச்சேன்டா? அந்த எஸ்ஹோல் மவுண்டனுக்கு தான் வந்திருக்கேன். அந்த மவுண்டனுக்கு ஜெயினரு நம்ம ஹீரோனும் பெய்துட்டு இருப்பாங்க. அந்த மவுண்டனுக்கு போகிற வரையில் நம்ம ஹீரோனை பார்த்து ஜெயினர் கட்டு அடிப்பாங்க. நீங்கள் ஏன் வந்தீங்க லிட்டில் சிஸ்டர்? உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தது எது? நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன? நீங்கள் இங்கே வந்ததை பற்றி நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்மளோட ஜெயினர் இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, நான் ஒன்றும் இங்கே காரணம் இல்லாமல் சும்மா வரலை, நான் வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் கிங்கை வச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யலுன்ட்டு ஒரு எண்ணத்தில் நான் வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுடுறா அவனை பார்த்து. அப்போ அவனு கேட்டுட்டு இருப்பான், அப்படியா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிற நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஒரு பிரச்சனையை உங்களுக்கு நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு வந்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதுக்கு தான் நம்மளோட டியூக் எக்ஸ்ட்ரா எனக்கு டெலிபோர்ட்டேஷன் ஸ்பெல்லை தந்துருக்கார். அதை வச்சு நான் டெலிபோர்ட் ஆகி பெய்துட்டு இருப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நம்மளோட ஜெயிலரை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாடா அப்படின்ன மாதிரி. அப்போ ஜெயினரும் மேலேறிவா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கையெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சு நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு பெய்துட்டு இருப்பான் ஜெயினரும். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து பேசிட்டு மேலே கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க, மலை ஏறிட்டு இருப்பாங்க. இப்போ பாதி தூரம் பார்த்துட்டு அங்கே ஒரு கேம்ப் இருக்குங்க. அந்த கேம்பில் நிறைய சோல்ஜர்லாம் இருப்பாங்க. அவனெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டீங்களா ஜெயினர் அப்படின்ன மாதிரி பேசிட்டு இருக்கல. அவன் சொல்லுவான், ஜெயினர் என்ன சுச்சுவேஷன் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருக்கல. அதில் சொல்லும்போது ஒரு டீம் ஒன்று வைத்திருச்சு முன்னே, ஆனால் அந்த டீமுக்கு பேக்கப் தேவைப்படு, அதெல்லாம் நம்ம அவசரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ரெடியாக அவங்க கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கல. ஜெயினரும் அதுவாக சுச்சுவேஷன், அந்த மிருகமெல்லாம் எப்படி மலையிலேருந்து இறங்கி வருதா அப்படின்ன மாதிரி கேட்கல. ஆமாம் அதெல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக அந்த மலையோட சவுண்டாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிருகத்துக்கு கத்துற சவுண்டாக தான் இருக்குது அப்படின்ன மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். அந்த மலைக்கு இப்போ உங்கள் வெயிட் அந்த மிருகத்தெல்லாம் கீழே வரவிடாமல் தடுக்கணும், ஒரு அங்கேருந்து அந்த மிருகத்தெல்லாம் கொல்லணும்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படின்னா நம்ம இங்கேருந்து அவசரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்ன மாதிரி ஜெயினர் நம்ம ஹீரோனை பார்க்க வருவான். நம்ம ஹீரோனை அங்கே ஓரமாக குந்திட்டி பாப்பா. ஜெயினர் வந்துட்டு சொல்லுவான், நம்ம இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக புறப்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி ஜெயினர் சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் புரிஞ்சுது அப்படின்ன மாதிரி செல்வா. கட் பண்ணா டிவைன் பீஸ்ட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் பாரத்துக்கு ஆர்வமாக இருச்சேன் அப்படின்ன மாதிரி டிவைன் பீஸ்ட் கத்த நம்ம ஹீரோயின் பாப்பா, நீ என்ன ஆர்வமாக இருச்சே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுருண்டு பார்த்துட்டிப்பா. சரி வாரத்தில் சந்தோஷம் அப்படின்ன மாதிரி சிலைக்கில் கிங்கும் கையை காட்டு. ஓகே ஏன்னா இப்போ வாரத்தில் சந்தோஷம் அப்படின்ன மாதிரி கிங்கும் கையை காட்டிட்டீங்க. அப்போ அவங்க மலை ஏறிட்டு பெய்துட்டிப்பாங்க. கட் பண்ணால் இப்போ அங்கே ஒருத்தன் சொல்லிட்டிப்பாங்க, நிறைய பனியாக இருந்துச்சு போ ஏன்னா இந்த ஏசியா எம்பேரில் பனி பெய்திருந்தாலும் இந்த மலையில் இன்னும் பனி போகல அப்படின்ன மாதிரி அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எப்படி இந்த பனி கொஞ்சம் நாளையில் பெய்திருக்குன்னு நம்ம ஹீரோனும் பார்த்து இருக்கா. அப்போ போகிற வழியில் ஏதாச்சும் ஆபத்து இருக்குமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்துச்சு மலை ஏறுறதுல. என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு குற்ற உணர்ச்சிலாம் அந்த மலையை ஏறிட்டு இருப்பா. அப்போ பின்னாடி வந்துட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், நீ ஓகே சார் அப்படின்ன மாதிரி நம்மளோட ஜெயினர் சொல்லிக்கிட்டு பெய்த்துட்டுச்சிக்கல. திடீர்னு மாதிரி ஜெயினருக்கு ஷாக்காக இருந்துச்சிங்க. என்னென்னு போட்டு ஜெயினர் முன்னால் பார்த்தா ஜெயினருக்கு முன்னால் ஏதோ ஒன்று பெருசாக வந்து நின்றையாட்டம் இருந்துச்சு. ஜெயினருக்கு கட்டி ஷாக்காக இருந்துச்சு. என்ன ஜெயினரை பார்ப்பான். இது போட்டு பயப்படாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஹாஹாண்டு சிரிச்சுட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா ஜெயினர் பின்னால் ஒரு பெரிய பீஸ்ட் ஒன்று வந்து நின்றுச்சிங்க. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பீஸ்ட்டை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவோம், என்ன இது ஒரு பெரிய பனியில் ஒரு மலை ஒன்று வந்து நின்றுட்டாட்டம் இருக்கு முன்னால் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை கட்டி ஷாக்காக இருந்துச்சு. என்ன சிறப்பு நம்ம ஹீரோயின் சரியாக ஜோசித்துக்கிட்டு இருப்பான். அவள் பின்னால் நம்ம ஹீரோனை பின்னாலெல்லாம் அந்த பீஸ்ட் நிரம்பி வளைஞ்சிருச்சிங்க. அப்போ அங்கே அவன் சிரிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை ஷாக்காக இருந்துச்சு, ஒரு பீஸ்ட் ஒன்று முன்னால் வந்து நினச்சி இந்த பொறுக்கி பேரில் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன விளக்கம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கடி ஷாக்காக இருந்துப்பா. இவன் பீஸ்ட்டை பார்த்தோன்னே பைத்தியமாயிட்டானோ அப்படின்ன மாதிரிலாம் நம்ம ஹீரோனே தோண ஆரம்பிச்சிச்சிங்க. ஏன்னா நம்ம ஜெயினர் சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோனை பின்னாலெல்லாம் பீஸ்ட்டு சுற்றி வளைஞ்சிருச்சிங்க. ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான பீஸ்ட்டு சுற்றி வளைச்சி அந்த இடம் ஃபுல்லாக இதாகிடும். நம்ம ஹீரோன் உடனே நம்ம சியோலை கூப்பிடுவோம், சியோல் வெளியே வா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ சியோல்கிட்ட இப்போ எத்தனை பேர் சமாளிக்கல அவன் சொல்லுவாங்க, நான் ஒரு 3 பேர் சமாளிப்பேன். நம்ம ஹீரோனு பாப்பா, ஒரு வேளை இவன் சமாளிச்சிக்கல மாட்டானோ, நம்ம திரும்பி போகிறது சரியாக இருக்குமோ, எக்ஸ்ட்ரா அந்த டெலிபோர்ட் ஸ்பெல்லை வச்சு திரும்ப போகலாமா, என்ன செய்வோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பா. இவ்வளோ தூரம் வந்து விட்டு முதுவாக காட்டிட்டு ஒரு நாள் வெக்கமாக இருக்குங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அந்த டெலிபோர்ட் ஸ்பெல்லை தொட்ட மாதிரி இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு 2 மனசாக இருந்துச்சு, போகலாமா தேவையில்லையா அப்படின்ன மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீப்பா. அப்போ சியோலும் பார்த்துட்டு இப்போ என்ன செய்யலாண்டிக்கல கிங் திடீர்ன மாதிரி ஹீரோனை பார்த்துருக்கேன். அப்போ நம்ம ஹீரோன் சொல்லுவா, என் உடம்புக்குள்ள சியோல்டேக்கில் கிங் அங்கேருந்து ஓடிருக்கீங்க, திருந்து இறங்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. கிங் எங்கே போகிற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனு பின்னால் கிங்கை திறத்திக்கிட்டு போகலான்னு பார்க்கல. நம்ம ஜெயினர் சொல்லுவாங்க, நிறுத்து அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை பிடிச்சிருவான். அவன்
அங்கே போகாது, அங்கே டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவள் கிங் போகுது, நான் கிங்கை காப்பாற்றியாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இப்போ ஜெயினரை பார்த்து கோவம். அப்போ ஜெயினர் செல்வம் அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அந்த கிங் போய் தாங்க நின்று அர்ஜுனையை போட்டுடும், அங்கே உள்ள எல்லாரும் மிரண்டுருவோம், அவள் என்னடா இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை சாக்கா நின்றுவா. ஏன்டா அந்த கிங் வந்து பெருத்துருச்சு, ஒரு மாதிரி பெரிய உருவத்துக்கு வந்துடுச்சு. நம்ம ஹீரோயின் சாக்காயிருவா, இதான் நான் கிங்கோட உண்மையான உருவம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் சரியான சாக்கில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நடந்துச்சிங்கடா, நம்மளோட கிங் வந்து கத்திக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி மிரட்டே ஆட்டம், ஒரு மாதிரி பெரிய உருவத்துக்கு மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் அடிமை போல் மண்டி போட்டிக்கும் நம்மளோட கிங் முன்னால். அப்போ நம்ம கிங் ஒரு மிரட்டியோட அந்த பீஸ்டெல்லாம் தலை தெரிச்சு ஓடி இருக்கீங்க. நம்மளை கிங்கிற பக்கம் தலை வலிச்சு படுக்காமல் நம்ம ஹீரோன் இதை பார்த்து கடை சாக்கோட இருந்து இப்போ இது கிங் ஓலோ பவரா கிங்குக்கு அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. நம்மளோட ஜெயினர்லேருந்து அவங்களோட வந்த அந்த சோல்ஜர்லேருந்து எல்லாருக்கும் கடை சாக்கா இருச்சிங்க. கிங் மிரட்டின ஒரு மிரட்டுக்கு அங்கே உள்ள மிருகமெல்லாம் அப்படியே அடங்கி போய்த்து. இது ஒருக்கா நடந்த விஷயம் போல் இருக்கே அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசித்துட்டு இருக்கும் போல அந்த நைட்லாம். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து கிங் திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோனை பார்த்துட்டு நம்ம ஹீரோன்ட்டு ஓடி வந்துடும். கிங் ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிங்கை தொட்டு பார்ப்பா. அப்போ கிங் திடீர்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஏற்ற மாதிரி கைக்கு குட்டியாக மாறிடுது. கிங் திரும்ப ஃபுண்டு கத்திட்டு நம்ம ஹீரோன்ட்டு ஓடி வந்துடும் கிங். அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சிட்டு இருப்பா, கிங் நீ பெரிய வேலை ஒன்று சாதிச்சு விட்டா, நீ வேர்ல்டன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிங்கை பாராட்டிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிங் பவரை காட்டினதில். அப்போ நம்ம ஹீரோயின் கிங்கை கொஞ்சிட்டு இருக்கல, பின்னால் ஒரு சிரிக்கிற அந்த கேட்கு ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், வயிறு குலுங்க சிரிப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன செய்யறான் அந்த பிளாஸ்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிச்சுவிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான், இந்த லைஃப் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த லைஃப்லாம் நான் சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். எதே பல வருஷம் வாழ்ந்த மாதிரி அவன் ஒரு மாதிரி உள்குத்துல வச்ச மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. கட் பண்ணால் இங்கே எல்லோரும் பேச்சு கொண்டாடி இருப்பாங்க, ஓமா எம்ப்ரஸ் கடவுளே எங்களை காப்பாற்ற வந்த தெய்வமே அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கிங்கை வச்சு அந்த சோல்ஜர்லாம் கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்களேடா, கிங் அவங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றிருக்கேன் அந்த பீஸ்ட்டுக்கிட்ட இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லி. அப்பா நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருப்பா, ஒரு வழியாக நான் அங்கிருந்து மானத்தை காப்பாற்றிட்டு திரும்ப ஓடாமல் இருக்கிறத தவிர்த்து கிங் நம்மளுக்கு உதவி ஒன்று செஞ்சு காப்பாற்றி விட்டுட்டு நல்லபடியாக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சாக்காக இருந்துச்சு. அப்போ அவங்கள சொல்லிட்டு இருப்பான், பல வருஷத்துக்கு முந்தி இப்படி ஒரு டிவைன் பீஸ்ட்டை வந்து அந்த மிருகத்தெல்லாம் மிரட்டி விட்டிக்கா, அதுலேருந்து அந்த மிருகமெல்லாம் திரும்ப கொஞ்சம் நாளைக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சோல்ஜர்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திரும்ப அதே சம்பவம் ஒன்று நடந்துச்சு நம்ம ஹீரோயினால். அப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க 2 பேர் பேசுகிறது. அப்போ நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மலையில் உள்ள பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிட்டு இந்த ஸ்கூல் மவுண்டன்ற பிரச்சனை ஓவர் அப்படின்ற நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக இருந்துச்சுக்கல. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இப்போ எனக்கு மிச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு பார்த்தா முன்னால் நம்ம ஜெயினர் இருப்பா, நம்ம போகிற ஹீரோயின் போகிற ஒரே கராஜில் 2 பேரும் பேத்துட்டு இருப்பாங்க முஞ்ச பார்த்துக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன இவன் சொல்ல போகிறான்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ அந்த ஆளையை மறைச்சி பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான், லிட்டில் சிஸ்டர் நான் சிரிக்கிறதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கியூரியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் இல்லைன்றுவா. அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரே வாழ்க்கையே பல தடவை வாழ்ந்து அவங்களுக்கு எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கல. நம்ம ஹீரோனை சாக்காத்தான் இருந்தீங்க, என்ன சொல்கிறான் அந்த பயமுள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் திரும்ப ஒரே வாழ்க்கையை வாழ்கிறேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோனை சாக்கா இருந்துச்சிங்க, ஏதோ சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் கியூரியஸாக இருக்கு இவன் சொல்கிறத கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், நாங்கள் 25 தடவை செத்து பொழைச்சிருக்கேங்க, செத்து திரும்ப அதே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேங்க, அதுக்கப்புறம் நான் என்றத்தையே விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா, எது நீ அப்படியா திரும்ப ஒரே வாழ்க்கையை வாழ்ந்தாருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் கேட்பா, நீங்களும் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா அவன்கிட்ட என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி யோசித்து போட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்ருவா, நான் ஒரே வாழ்க்கையே வாழ்ந்தேனா, எனக்கு இதுவரையில் அப்படி எதுவும் தோணுதுங்க இல்லை, நான் ஒரே வாழ்க்கையை வாழ்ந்ததுங்க இல்லை, நான் அந்த கமலியோட உடம்புக்குள்ளே வந்ததுலேருந்து கமலியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துவிட்டு. ஆனால் இவங்க ஏதோ சொல்கிறானே என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவனே பார்த்துட்டு இருப்பா. அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான், இதெல்லாம் எப்படி நடந்துக்கின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணிருக்கி, நீங்கள் யோசிக்கலாம் எப்படி நான் உங்களை பார்த்து இப்படி கேள்வி கேட்பேன், யார் இதுக்கெல்லாம் காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிச்சிங்க, கொஞ்சம் விஷயமெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும், அது உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, எதை சொல்ல வரான், எதை மீன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னேட்ட நீங்களும் அதே வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்றதுக்கு நான் ஒரு ரீசன் வச்சேன், அந்த ரீசனை வச்சு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கு சாக்காரிச்சு ஏதோ சொல்ல போகிறான் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுக்கலாம். அவன் சொல்லிட்டு இருப்பான், 26 தரத்துக்கு மேலே செத்த அன்னைக்கு இந்த வாழ்க்கை போர் அடிச்சு போய்தானே, ஏன்னா இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோன் பாவமாக பாப்பா அவனை. அப்போ நம்ம ஹீரோன் நினச்சி பாப்பா, இப்போ 26 தரத்துக்கு மேலே செத்துருக்கேன், ஆனால் நான் கமலியோட உடம்புக்குள்ளே வந்ததுலேருந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துருக்கேன், கமலியோட உடம்புக்குள்ளே ஒரே ஒருக்கா செத்து கமலியோட உடம்புக்குள்ளே நான் வந்ததுலேருந்து கமலியோட கிட்ட செயலாம் மாற்றுறதுக்கு எனக்கு இந்த போதும் ஆகுது, ஆனால் அவன் 26 தரம்
எப்படி இது பாசிபிள், எப்படி பாசிபிள்னு நம்ம ஹீரோனுக்கு தோணிருக்கீங்க. 26 தரம் ஒருத்தன் இப்படி செத்து திரும்ப திரும்ப வாழலுமா அதே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் அவனையே பார்த்துட்டிப்பா, எப்படி தெரியுமா நான் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்மளை ஜெயினர் சிரிஞ்சிக்கிட்டே சொல்லிட்டுருக்காங்க, எனக்கு முதல்ல ஒரு சந்தேகமாக இருந்துச்சு, நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு. அந்த விஷயம் இந்த லைஃப்பில் எனக்கு சேஞ்ச் ஆகினக்கு. என்ன விஷயம்ன்றாது, நம்மளோட பிரின்ஸ் அவர் அந்த பாய்சனில் அட்டாக் பண்ணாமல் தப்பிக்கிட்டார். அந்த வேட்டையாடு போட்டியில் நடந்த நிகழ்வு நம்ம ஹீரோயின் அதில் உள்ள இதெல்லாம் மாற்றிருப்பாள், நம்மளோட பிரின்ஸை காப்பாற்றிருப்பாள். அது ஜுவலி என்ற அந்த தங்கம், அந்த டைமண்ட் சுரங்கம் நம்ம ஹீரோயின் வாங்கியிருப்பா. அதை இல்லாட்டி பாஸ்ட்டில் நம்மளோட ஜோலியன் தான் வாங்கியிருப்பாங்க. அதை பற்றி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த புதையல் அதெல்லாம் திடீர்னு மாதிரி வேற ஒரு ஆளுக்கு போகிறதுக்கான காரணம் என்னடி யோசிச்சே மரா, திடீர்னு சொர்பல் ஃபேமிலியில் டிவைன் பீஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கிறது அந்த சொர்பல் ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணு, அதுவும் நீங்கள் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் திடீர்னு மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ராக்கு ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா பொண்ணு திரும்ப வந்துட்டான்னு ஒரு கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன். நாங்கள் அதுக்கு பின்னால் யார் இருப்பாங்கன்னு விசாரிச்சேன். பார்த்தா கமலியா அப்படின்ன மாதிரி ஒரு பேர் ஹேண்ட கண்ணில் பாட்டி யாண்டு பார்த்தா அது நீங்கள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு இது ஷாக்காக இருந்துச்சு. அப்போ உலகத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோமா, ஆனால் இவன்ட்டு எப்படி ஒத்துக்கொள்கிறேன், பயம்பில் எல்லா வகையிலையும் கண்டுபிடிச்சி பாயிண்ட் பண்ணிட்டான். சரி நான் தான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை விட்டா. அவனுக்கு சரி இப்போ ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்ன மாதிரி அவனுக்கு இருந்துச்சிங்க. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சரி நீங்கள் எப்போ சாக போகிறீங்க அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிருக்கான். ஏதோ எங்கேயோ ஃபெய்த்துட்டு வர போகிறீங்கன்னு கேட்குற மாதிரி எப்போ சாக போகிறீங்கன்னு கேட்கல. அவன் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டிப்பா அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோன்ட்ட. ஏன்டா அவன் 26 தரம் செத்துருப்பான், எனக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் தான் கிடக்கு, அப்போ நான் திரும்ப செத்துருவேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோனை பார்க்கல நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படின்டா நீ அப்போ திரும்ப ஒரே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன்னா உனக்கு அந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கீங்க. அப்போ அதை வச்சு நீ சாவரத்தை தடுக்கலும் தானே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் இப்போ செய்கிற மாதிரி அவனுக்கு சொல்லி கொடுக்குறா, அப்படி செஞ்சுவார் அப்படின்ன மாதிரி. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் அதை ட்ரை பண்ண மாதிரி போய் நீங்கள் நினைக்கிங்களா, நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடிஞ்ச அளவு என்னால் தெரிஞ்ச அளவு எனக்கு எல்லாத்தையும் மாற்ற பார்த்தேன். நான் சாவ மறைச்சதுக்கான எல்லாத்தையும் மாற்ற பார்த்தேன். ஆனால் திடீர்னு மாதிரி ஒருக்கா தூங்கக்கில் செத்துட்டேன், ஆனால் திடீர்னு மாதிரி ஒருக்கா சாப்பிட்டுட்டு இருக்கக்கில் செத்தேன். அப்படி நான் என்னத்தை சேஞ்ச் பண்ண பார்த்தாலும் சாவு எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இது தலைவிதின்னு நினைக்கிறேன், இதை மாற்றலை அப்படின்ன மாதிரி அவன் ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டுச்சான் நம்ம ஹீரோனை பார்த்து. அவன் விதியை ஏற்றுக்கிட்டான் போல், இதுதான் என் விதி அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டுச்சான் நம்ம ஹீரோனை பார்த்து. இது எனக்கு நடக்கத்தான் போறீங்கன்னு எனக்கு இப்போவே விளங்கிட்டு, இது நடந்துக்கிட்டே இருக்கீங்க இப்படியே அப்படி தொடர்ச்சியாக, இதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் இல்லாமல் இருந்தீங்க, ஆனால் அந்த லைஃப் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுல. நம்ம ஹீரோயின் அவனை பாவமாக பார்த்துட்டீவா. அவன் சொன்னதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் சேடாக இருந்துச்சு, இப்படி ஒருத்தன் வாழ்கிறானா, நான் அந்த ஒரு லைஃப்லேயே செத்து போன வழி எனக்கு என்னான்னு இப்போவே தெரியும். ஏன்னா கமலியோட உடம்புக்குள்ள நம்ம வரமந்தி கமலியாக செத்துருப்பா, அந்த வழி நம்ம ஹீரோனுக்கே ஃபீல் ஆகிருக்கேன். அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் பார்த்து யோசித்து பார்க்குறேன், 26 தரத்துக்கு மேலே அப்படின்ட்டு போட்டு நம்ம ஹீரோனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சிங்க. இவ்வளோ தூரம் ஒருத்தன் செத்துருச்சாங்கடா, அவன் எப்படி இருப்பாங்கன்ற மனநிலை எல்லாமே இருச்சிங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் இப்படி இருக்கானா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோர்மன் தான் அங்கிட்டு போட்டு கீசி கத்துறா, ஏய் டோர்மன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டால நீ, நானும் செத்துருவேன்றான், அவன் எல்லாத்தையும் மறைச்சிட்டானா, நீ உன்னைய என்ன வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கடும் கோவத்துக்குள்ள ஆயிடுவா. இந்த டோர்மன் பைப்பிலே என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடும் கோவத்தில் பற்றிக்கிட்டு இருச்சிங்கோ நம்ம ஹீரோனுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டோர்மன், அந்த டோர்மன் பைப்பில் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனை பக்கத்தில் உள்ள பொம்மை ஒன்றை போட்டு குத்திக்கிட்டு இருப்பா, குத்துண்டு நம்மளோட ஜெயினர் பார்த்துட்டிப்பான், என்ன செய்கிறாயோ அப்படின்ன மாதிரி பார்த்துட்டிப்பான். நம்மளோட ஜெயினருக்கு ஒன்றும் புரியாமல் நம்ம ஹீரோனை அதை போட்டு குத்திட்டே இருப்பான், கட்டுங்கோவும் நம்ம ஹீரோனுக்கு. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின் செய்கிறத பார்த்துக்கிட்டு. எனக்கு இந்த லைஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டிப்பான். கட் பண்ணால் நம்மளோட எக்ஸ்ட்ரா பேலஸ் காட்டிட்டுருக்காங்க. பேலஸில் நம்மளோட டைவ் ஓடி வர சிரிச்சுக்கிட்டே, கமலியா சிஸ்டர் வந்துட்டிங்களா நீங்கள்டா, அவனுக்கு சரியான குஷி ஓடி நம்ம ஹீரோனை கட்டி பிடிக்கிட்டான். அப்போ நம்ம ஹீரோன் கேட்குறா, உடம்பு என்ன நீ கஷ்டப்பட்டு ஏதாச்சும் செய்றியா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டுக்கல. அவன் சொல்கிறான், இல்லை நான் ஒன்றும் செய்யலை அப்படின்ன மாதிரி சொல்லிட்டுக்கல. பின்னால் எக்ஸ்ட்ரா டியூக்கும் வந்துட்டுச்சார். அப்போ அவங்க நம்மளோட ஜெயினரை பார்த்து ஓடி வரைக்கல. ஜெயினர் சொல்கிறான், எது என்னை மேலே பாசம் இல்லாத போல் விளங்குது அப்படின்ன மாதிரி அவன் மண்டையில் தட்டி விட்டான். அப்போ அவன் பிக் பிரதர் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டுக்கல. நம்மளோட எக்ஸ்ட்ராவும் பார்த்துட்டு இப்போ அவள் எக்ஸ்ட்ரா பின்னால் போய் சொல்லிட்டுப்பாங்க, எது எக்ஸ்ட்ரா இது பின்னால் ஒரு பொண்ணு வாரா அவரோட பையன் வரத்துக்காக கீழே இறங்கி வெயிட் பண்ணிட்டு வாசலில் அப்படின்ன மாதிரி அவன் குசுக்குறான் காதில். அப்போ அவரும் கமலியா போன வேலை என்ன ஏதாச்சும் ஸ்பெஷலாக நடந்திக்க ஏதாச்சும் அப்படின்ன மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிக்க அப்படின்ன மாதிரி சொல்லிடுவா. ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா அப்படின்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டுடிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன ஸ்பெஷல் இருந்தாலும் என்ன இவருக்கு கதைச்சி பழக்கமே இல்லை போல் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோடிடுச்சு, என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டுடுச்சு அந்த மனுஷன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டுப்பா. அப்பா நம்ம ஹீரோனுக்கு
ஒன்றே ஒன்று தோணிருக்கி, நம்ம ஜெயினர் வந்து ஓலோ லைஃப்பை பார்த்துட்டு வந்துருப்பான். 26 வருஷத்து அதுக்கு மேலேயும் செத்துருக்கான் நம்ம ஜெயினர். ஆனால் அதெல்லாம் அவன் நிறைய எக்ஸ்ப்ரெஷனை ஃபேஸில் காட்டாமல் இருக்கான் போல். உள்ளுக்குள்ளேயே ஆயிரம் அவனுக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவன் இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு தோணிருக்கீங்க. இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் எப்படி வாழலைங்க, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு கதவை திறக்குறா. டோர் கதவை நம்ம ஹீரோன்ற ரூமை திறக்கலையே நம்ம ஹீரோயின் டோர்மேன்ட்டு திறக்கலையே. டோர்மேனுக்கு உடம்பெல்லாம் சில்லுக்கு ஒரு மாதிரி டோர்மேன் பயந்துட்டான். அப்புறம் திரும்பி பார்க்குறான் யார் அது அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோனை பார்த்து கமலியா டேடி கமலியா வந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்ன மாதிரி நம்ம டோர்மேன் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு பின்னால் டோர்மன்ற டெத்தே வந்து நின்றுட்டாட்டம் இருந்துச்சு. நம்ம ஹீரோன் அப்படி கொடூரமாக முறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருப்பா நம்மளோட டோர்மேனை. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிடிப்பா, ஹேய் டோர்மன், நம்ம 2 பேரும் பேச வேண்டிய கணக்கு நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன்னா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கட்டும் கோவத்துலேயே சொல்லிடிப்பா டோர்மனை பார்த்து. அப்போ டோர்மனுக்கு இல்லை பறப்பார் டோர்மன் மண்டை. என்ன கம்மியாக சொல்கிறீங்க நீங்கள் பார்த்துட்டு இருப்பார். அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். டோர்மனுக்கு சங்கு ஊதியாச்சு கைஸ். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்றத்தை போட்டு விட்ருங்க. பாய் கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.